அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்யும். அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஆண்டவர், எங்களை காண்பவர், எங்களை காப்பவர், உயர்ந்தவராய் இருக்கிறீர். பெரிய காரியம் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறீர். மகா பெரிய கிருபைக்காக, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த காலை ஜெபத்தையும் கரத்தில் வைக்கிறோம். நாள் முழுவதும் ஆணை நடத்தும்படியாகவும் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் தொடர்ந்து நாங்கள் நோக்கி பார்க்கவும் இப்படி பார்த்தாமல் தியானிக்கவும் ஆண்டு வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுதி நின்று முதல் பாடலாக பக்கம் 36 அமர்ந்திருப்பேன் அருகினிலே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 36 அமர்ந்திருப்பேன் அருகினிலே. அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்புக்கு நீர் ஜீவன் தந்தீர். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் உள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் உள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்புக்கு நீர் ஜீவன் தந்தீர். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் உள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைதானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் உள்ள நாளெல்லாம். புத்தகத்தில் பக்கம் 4 கர்த்தர் உங்களுப்பாராக மோடுப்பாராக. தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பு உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும்
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் என் இருத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலோ. ஆமீன். 2 கால ஜெபம். பக்கம் 6. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டவீரில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவுமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் நிர்பாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இந்த நாளுக்கான சுருக்க ஜெபம், இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் 2 காலத்தில் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை சுருக்க ஜெபம் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. எல்லா வல்ல பிதாவே, திருக்குமாரன் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயல் வருவமாகத்தக்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வேத வாசிப்பு. இன்றுக்கான வேத பாடலை நாம் வாசிப்போம். சங்கீதம் 53. சங்கீதம் Psalm 53. சங்கீதம் 53. மக்லாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவினர் ஒப்பிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ? அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்வதில்லை. உனக்கு விரோதமாய் பாலை மிருகனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமீன். பழைய ஏற்பாட்டு பாடம். எரேமியா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. ஜெரமியா chapter 19 verses 1 to 13. எரேமியா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. ஜெரமியா chapter 19 verses 1 to 13. எரேமியா 19ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தை மூப்பரிலும் ஆசாரிகளின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனை பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் தேவனாகிய சேனையை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்க யாருடைய காதுகளிலும் அது அணித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டு விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதை தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாத ரத்தத்தினாலே நிரப்ப என்னபடினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகனபடியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகளின் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்தின் வெறுமையாக்கி
அவளது சத்துருவுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகளின் கையினாலும் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக்க கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தியாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதில் நிமித்தம் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருகளுக்கும் அவர்கள் பிராணி வாங்க தேடுகளுக்கும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையினாலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் வம்சத்தையும் தங்கள் குமாரத்திலே வம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி உன்னோடே கூட வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத கோயிலுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனி கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலியை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 10 அதிகாரம். யோவான் 10 அதிகாரம் வசனங்கள் 22 முடியும் வரை. ஜான் சாப்டர் 10 verses 22 to the end. யோவான் 10 அதிகாரம் வசனம் 22 முடியும் வரை. யோவான் 10 அதிகாரம் வசனம் 22. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாறி காலவுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்படி யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீ விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்படி யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியில் நிமித்தம் என் மேல் கல்லெறியீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரி நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறியதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறதாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமார் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்திருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. மன்னிக்கவும், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேக இடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை.
ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்தில் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு வாசித்த பாடத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 53 தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஜனம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுகிற உணவில்லாதவர்களாய், ஆண்டவரை பின்பற்றாதவர்களாய் இருக்கிறவர்கள், ஆண்டு விட்டு வழி விலகி போகிறவர்கள் ஏகமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதில்லை, ஆண்டவரை தேடுகிற உணவில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே தேவ ஜனத்தை குறித்து ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு அதை உடைக்க சொல்றார். அப்ப இந்த கலசத்தை போல இந்த ஜனம் மீட்கப்படாது, இந்த ஜனம் செப்பனிடப்படக்கூடாதபடிக்கு அது உடைந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் ஆண்டவர் அழகான ஒரு மண்பாண்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் இந்த ஜனம் ஆண்டவர் வார்த்தை கேளாததுனால, பாவத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் உடைத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். குயவன் கையில் இருக்கிற மண்பானம் உடைக்கப்படுகிறது, அது போல இந்த ஜனத்தை நான் உடைப்பேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்றாரு. ஒரு சங்காரம் பள்ளத்தாக்கு அங்கு வரும், அங்கு நிறைய பேர் இறந்து போவார்கள், இந்த ஜனம் மீட்கப்படாமல் அது வேதனைக்குள்ள செல்லும் என்று இந்த ஆண்டவர் எரேமியாவுக்கு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அங்கு சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 19 அதிகாரத்தில் மறுபடியும் இயேசு நல்ல மேய்ப்பனாக காணப்படுவதை பார்க்கிறோம். இயேசுவானவர் செய்கிற கிரைகளை பார்த்து விசுவாசியுங்கள் என்று இயேசு சொல்றாரு. நான் செய்கிற கிரைகளை பார்த்து விசுவாசியுங்கள், என் ஆடுகளை குறித்து அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளை நான் பாதுகாக்கிறேன் என்று ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன், 2 விதமான செக்யூரிட்டி, 2 விதமான பாதுகாப்பை நாம் பார்க்கிறோம். நாம் பிதாவின் கையில் இருக்கிறோம், இயேசுவின் கையில் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 28, 29 அவர் சொல்றாரு, என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அதே மாதிரி 29 என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒரு நாளும் கூடாது. அப்படின்னா 2 விதமான பாதுகாப்பு நம்ம ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், இயேசுவை நம்மை பாதுகாக்கிறார் சொல்லிட்டு 2 விதமான பாதுகாப்பை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஆடுகள் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. அதே போல ஜனங்கள் விசுவாசியாமல் இருக்கும் பொழுது ஏன் சொல்றாரு, என்னை விசுவாசியுங்கள், நான் செய்கிற கிரிகளை பார்த்தாவது நீங்க விசுவாசிங்க அப்படி சொன்னாரு. ஆனால் ஜனங்கள் பிற்பாடு அநேகர் 42 அவ்விடத்தில் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனார்கள். இயேசு பேசின வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்துக்கிறவர்கள் அநேகர் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இனி நம்ம ஆனந்த பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு எப்படி விசுவாசிக்கிறோம், நாம் தேவனுடைய கரத்தில் எப்படி காணப்படுகிறோம், நல்ல ஆடுகளாய் ஆண்டரை பின்பற்றுவதாய் நாம் இருக்கிறோமா, அவருக்கு செவி கொடுக்கிறோமா. 27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து பின் செல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நம்ம கெட்டு போவதில்லை, நம்மை பாதுகாக்கிறார். அப்படியாக இயேசுவானவர் நம்மை மீட்க, நம்மை பாதுகாக்க வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம் வாழ்க்கையை பாதுகாக்கிற ஆண்டவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி செல்கிற ஆண்டவர், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். நம்மை யாராவது பார்த்து தேவன் சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். நானே நல்ல மேய்ப்பெண்ணை சொன்னவரே, ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாய் வெளிப்பட்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கரத்தின் ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர், எங்களை தூக்கி சுமந்து கொள்கிறீர். நல்ல மேய்ப்பனாக உம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு பின் செல்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு பின் செல்லவும், நீர் பேசுகிற, நீர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கவும், அதுபடி நடந்து கீழ்ப்படியவும் ஆண்டை வழிநடத்துவீராக. விட்டு தூரம் போகாதபடி எப்பவுமே விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வழிநடத்துவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் வார்த்தை கேட்காமல் போகும் பொழுது குயவன் கையில் உள்ள
கலசத்தை உடைப்பது போல் அதை உடைத்து போடுகிறீர் என்று நான் வாசிக்கிறோம். அப்பா, அழகான மண்பாண்டமாய் எங்களை வணைந்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் காணப்படவும், உம்முடைய வீட்டில் உயர்ந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு மண்பாண்டமாக நாங்கள் வைக்கப்படவும் எங்கள் வழிநடத்துவீராக. அநேக நம்ம விட்டு வழி விலகி போகிறோம். ஆனாலும் எங்களை தேடி வந்த ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவை எங்களை சந்தித்த ஆண்டவர், எங்களை மீட்டு கொண்டவர், என்னை பாதுகாக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். எங்களுக்காக நீர் செய்த எல்லா கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் செய்த எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உயிரையும் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தந்து எங்களை மீட்டுக் கொண்டீர், புதிய வாழ்க்கை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த கால வேலைகளில் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் அப்பா எங்கள் கூட இருக்கிறவர்கள் எல்லாரையும் கரத்தில் வைக்கிறோம். இந்த காலை வேலையில நாள் முழுவதும் ஆணையை நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். அப்பா, நாள் முழுவதும் சித்தத்தின்படி நடக்கவும், நாமத்தை மையப்படுத்தவும், அதிகமாய் துதிக்கவும், அதிகமாய் செபிக்கவும், அதிகமாக வேத வாசி தியானித்தவை நடக்கவும் உதவி செய்வீராக. வேலைக்கு போகிற அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறோம். தாமையா அவர்களை பொருட்படுத்திக் கொள்வீராக. போக்கில் வரத்தை கூட இருக்குமாறு செபிக்கிறோம். வேலை இடத்திலும் ஆண்டவர்களை பாதுகாத்து ஆஸ்வதித்து பொருட்படுத்திக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்து முன்னுக்கு ஞானத்தால் நிரப்புவீராக. வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் கரத்தில் வைக்கிறோம். சிறு பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறோம். எல்லாரையும் ஆண்டு பொருட்படுத்திக் கொள்வீராக. இந்த கால வேலையில எங்கள் குற்றங்கள், எங்களை பாவங்கள் அப்பா உரிமை செய்த ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, ஆண்டவர் தாமே எங்களுக்கு முற்றுமாய் கழுவி பசுத்தப்படுத்தி உமக்குள் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாவ காரியங்கள், எண்ணங்கள், செய்கைகள் அகன்று போகவும், நாங்கள் பசுத்தமான வாழ்க்கையை நாம் முழுவதும் இந்த நாட்களில் வாழவும் வழிநடத்துவீராக. இந்த உபவாச நாட்களில் அப்பா உபவாசம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, சைவமாய் இருந்து அப்பா சில கால்களை விட்டுட்டு உண்மை பின்பற்றுகிற அப்பா இந்த நாட்களை அப்பா உமக்கென்று ஒழுங்காய் கடைபிடிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. என்ன நோக்கத்திற்காக உபவாசம் எடுக்கிறார் என்ற அறிவீர், அதை நிறைவேற்றுமாறு ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலமளிக்கிற பிள்ளைகளை அவர்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டுதாமை தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லாவித உடல் வலிகள் அப்பா ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்து ஆறுதல் படுத்தி விடுதலை கொடுத்து அந்த ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் யெகோவா ராஃபா, நீர் சுகம் கொடுக்கிற ஆண்டவர், சுகம் கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் ஒவ்வொரு நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுகிறது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ஒருமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நச்சுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே. ஆமென். நம்ம எழுதி நின்று ஸ்தோத்திர பாடலாக பக்கம் 40 நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 40 நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே ஆவாய். உறவில் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய்,
எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஜெபம் செய்வோம். என் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகாது. அப்பா, நீ எங்களோடு வரும் பொழுது இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். எங்களோடு இருக்கும் பொழுது இந்த நாள் அதிசய நாளாக இருக்கும். நாள் முழுவதும் எங்கள் வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்கிறோம். ஆண்டவர் தாமே நாள் முழுவதும் ஆடுகளை மேய்ப்பது போல நல்ல மேய்ப்பனாக ஆண்டுகளை பராமரிக்கும்படியாய், எங்களை பாதுகாக்கும்படியாய், எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். நாள் முழுவதும் உடைய பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. இரத்த கொட்டைக்கோள் எங்களை மூடிக்கொள்வீராக. எந்த ஆபத்தும் எந்த விதமான அப்பா இடுக்கண்களும் எங்களை வராதபடி இக்கட்டில் எங்களை பாதுகாத்து சோதனையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை வழிநடத்த முடியாது வைக்கிறோம். இல்லை ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக, எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.